So finally, now the time is 2 o'clock in the midnight on 21st February 2025. I not find any hotel, and in my video you might know about the news about who gave me the accommodation. This is the truck. You can see the truck. This is my pillow. The driver gave me the pillow. He not allowed me to go further. My bike is there. The pickup, and I am here. Yeah, no hotel, nothing. Okay, I am here now, and I am safe. And because of the leopard and tiger and many other wild animals further, the God section, he don't want me to travel further to search for the hotel because there is no hotel for another 50 kilometers. So I am here. Some of the videos I also um, taken in his phone, but he not yet sent that videos to me. Maybe he will send me tomorrow through the Bluetooth. And you see the traffic, yeah, in the midnight. But I already crossed some God sections. Those areas also was a wild animals, and I not find any wild animals. But further down is definitely is there is some wild animals, of course, particularly the leopards and other animals. Here is my shoe and one bag, another bag inside the truck. The driver is sleeping inside, and I am sleeping outside. He made me the mattress, and he gave me the pillow, and he told me not to go. நான் மக்களே பாருங்க, இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா ஜபல்பூருக்கு போகிற வழியில், நாக்பூர்லேருந்து ஜபல்பூருக்கு போகிற வழியில் இருக்கிற ஹைவேல இருக்கேன். ஒரு லாரியில் பெரிய ட்ராலி லாரி இது. இந்த லாரியில் நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். குளிருது, அதனால ஜர்க்கின்லாம் போட்டுருக்கேன். சரிங்களா? குல்லா எல்லாம் வச்சுட்டுருக்கேன். சரிங்களா? காதெல்லாம் மூடிட்டுருக்கேன். இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. சாப்பாடெலாம் ஆக்கி கொடுத்தாரு லாரியிலேயே. எல்லாம் சாப்பிட்டுட்டு சேஃபாக இங்கே இருக்கேன். அவர் வந்து லாரி உள்ளே உட்காந்துட்டுருக்காரு, படுத்துட்ருக்காரு. நான் என்ன சொன்னேன், லாரி உள்ளே எனக்கு வேணாம், எனக்கு வீடியோலாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இடத்த கொடுத்துருக்காரு. பாருங்க, மரம் இருக்கு, பெட்ரோல் பங்க்கு. இதை தாண்டி போனாக்கா நீங்கள் போகாதீங்க, 50 கிலோமீட்டருக்கு வெறும் காடு தான் அப்படின்ட்டாரு. எனக்கு தெரியும் அந்த காடு, பட் இருந்தாலும் வந்து நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. அவரை வந்து கேட்டேன், யாரோ அவரு, கட்சியில் அவரும் தமிழ். அவர் தான் சொன்ன, வேலூர் தாங்க, நீங்கள் இதுக்கு மேலே போகாதீங்க, நிறைய சிறுத்தைலாம் வந்து நடமாடுது, அதனால நீங்கள் இங்கே தங்கிடுங்கன்னு சொல்லிட்டு லாரியிலே சிலிண்டரு எல்லாம் வச்சுருக்காரு, ஸ்டவ் எல்லாம் வச்சுருக்காரு. சாப்பாடு செய்து எனக்கு போட்டு இடம் கொடுத்துட்டாரு. இந்த போர்வை வந்து எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க, அதை போத்திக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் given by my mother, the shawl and bedsheet and everything. And this mattress is given by the truck driver. My shoes are here, and it's a bit cold. கொஞ்சம் குளிர்து, இருந்தாலும் தலையில் குல்லா, ஜர்க்கின்னு பாருங்க, ஜர்க்கின்னு இதெல்லாம் போட்டுருக்கேன். அதனால் பரவாயில்ல. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கேன். சந்தோஷம்.
நீங்கள் இந்த காணொலியை பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. So good morning everybody. Just wake up. Usually I used to say that this is my room and everything, but now here this is my room. I am in the truck. Just in the truck. The truck floor. Okay. மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெகுலராக என்ன சொல்லுவேன், ரூமில் ஆகிட்டேன், ரூமில் இப்போ நான் ரெடி ஆகிட்டேன், காலையில் ஏந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவேன் இல்லைங்களா. நான் ஏந்துட்டேன். இப்போ மணி வந்து காலையில் 6 மணி ஆகுது. Now the time is 6 o'clock and you can see the moon. So I was sleeping comfortably in the truck. This is truck. Okay. The truck driver is sleeping inside, that I am outside here, and it's cold, but I enjoyed. Okay, nice man. So the truck. So you see every day that I used to tell that here I sleep or things like that, and last night I sleep here. Yeah, and it's a real truck. This is the tire. My bed. Very good accommodation for me, and very, very happy. And watching the moon and the star, the tree, morning sunrise. Yeah, பாருங்க மக்களே. ஸோ இப்போ நைட் வந்து இப்போ நான் இன்னொரு வீடியோவில் சொன்னேன், நான் இந்த மாதிரி படுத்துருக்கேன். நான் அப்போ இருட்டாக இருந்து, இப்போ பாருங்கள் மார்னிங்கு லாரி சரிங்களா. நான் ரூம் தேடினேன் இல்லையா, பாருங்கள் இங்கே கிடச்சிச்சு. எல்லாம் நல்லா படுத்து ரிலாக்ஸாக படுத்துட்டு எழுந்துட்டு தண்ணி பாட்டிலு, பேகு எல்லாம் இருக்குது. நம்ம மயில் இங்கே இருக்குது. இந்த பீகாக் வாகனா எஸ்சிஆர் மயில் வாகனம் இதாக இருக்குது. Beautiful morning. So I am saved by the nice person named Arul, a truck driver. Very happy, good friendship. Okay, the next video I will make it so later. The bike is there, but my bag is not. Just came to drink a tea. அது இன்னும் நான் பேக் பண்ணல எதுவும், ஏன்னா இந்த பேக்கெல்லாம் வந்து அந்த லாரியில் இருக்கு. லாரியோட மேல் பாகத்தில் இந்த லாரி வந்து எப்படி இருக்குன்னா, அந்த இண்டஸ்ட்ரியல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற லாரி, அதனால் ஓப்பனாக இருக்கும் வெளியில். இந்த லாரியில் தான் வந்து நைட்டு பட்டு தூங்குனேன். சரிங்களா. இப்போ அவர் வந்து வாங்க போய் டீ சாப்பிடலான்னு சொன்னார். பைக்கில் அவரும் நானும் மட்டும் அப்படியே பைக்கில் டீ கடைக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியா எப்படி இருக்கு. இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் நிறைய காடுங்களெல்லாம் காட்ட போகிறேன் பாருங்கள்.
எந்த காட்டு வழியா அது போகக்கூடாதுன்னாரோ அந்த காட்டை பகல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் அந்த காட்டெல்லாம் வந்து சைக்கிளில் போகணும் பார்த்துருக்கேன், பைக்கில் போகணும் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. சரி, இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் பகல்ல. சரிங்களா? ஸோ நம்ம வந்து மத்திய பிரதேஷ் காட்டில் இருக்கோம், அதோட என்ட்ரன்ஸில். இப்போ நான் ஏற்கனவே 2 காடு வந்து இருட்டில் தான் வந்து பாஸ் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் அதை விட பெரிய காடு இப்போ வரப்போகுது, பார்க்கலாம். மார்னிங் ஃபர்ஸ்ட் டீ. எல்லாம் வேன்ல கார்ல எல்லாம் போற டூரிஸ்ட் எல்லாரும் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணி டீ சாப்பிட்றாங்க. நம்ம டீ இதோ இருக்கு. ஸோ அருள் இது இருக்காரு. குட் மார்னிங். ஸோ இப்போ சொல்லுங்க, தமிழ்ல ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. நம்ம அப்புறம் ட்ரக்காண்ட பேசுவோம். நண்பர்களே, இனிய காலை வணக்கம். சார் நைட் என்ன கதை ஆச்சு? நைட் என்ன நல்லா சாப்பாடு செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம், அவ்வளோதான். ரைஸ் தால் அண்ணன் தான் சாப்பிடல. ஐயோ, என்னங்க எப்படி சொல்றீங்க? சாப்பிட்டேனே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. 4 பேருக்கு நல்லது பொண்ணுங்க. இப்போ அந்த காடை பத்தி சொல்லுங்க. இல்ல காடு காடுதான். கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த காடு பாத்தீங்கன்னா இது சின்ன காடு, இந்த பக்கம் போக சொல்ல பெரிய, இதெல்லாம் வந்து ஃபுல்லா உங்களுக்கு காடு தான். இந்த ரூட் வந்து உங்களுக்கு காடு தான் ஃபுல்லாவே. ஓகே. ஆமா, பெரிய காடு. எல்லாம் ஒரு 3 காடு வரும் உங்களுக்கு. நீங்க ஜபல்பூர் போற வரைக்கும் ஒரு 120 கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய பெரிய காடுகள் எல்லாமே. சூப்பர். ஆமா. இப்போ பகல்ல போனா நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும். அதே மாதிரி மரங்கள்லாம் காஞ்சி போயிருக்கு, இந்த வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போயிருக்கு. இன்னும் நீங்க கொஞ்சம் சீசனுக்கு வந்தீங்கன்னா நல்லா பச்சை பசன்னு இருக்கும். இப்போ காஞ்சி போயிருக்கு, ஆனா நல்ல லொகேஷன் நல்லா இருக்கும். நீங்க அங்கங்க பைக் நிக்க வச்சு நீங்க எல்லாம் வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணுவோம். நைட்டு போயிருந்தா ரிஸ்க்ன்றீங்க? ஆமா, கண்டிப்பா. நான் தம்பியை சேர்த்துடுங்க அப்படியே. ஓ, அவைய गाड़ी का ट्रैक्टर है उसको, हाँ उसको लीडा तम्मी के साथ रख. So he was explaining about the forest and other thing. So I will speak to you later. So early morning sunrise. பாருங்க சூரிய உதயத்தை பாருங்க. இருப்பா அவங்களும் சென்னை தான் போறாங்க. நம்ம வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் போறாரு லோடு. So what they are doing is very cold. இந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. very cold and it's எப்படி பார்த்தா அவருக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 60 இருக்கும் பாருங்க. அங்க விறகு வந்து எரிய வச்சு குளிர் காயறாங்க. இந்த வயசுல அவர் கஷ்டப்படுறாரு பாருங்க. லாரி ட்ரக் டிரைவரா? உமர் சோ கார் कर रहे हैं. நீங்க வீடியோ பண்ணா இப்படியே பண்ணினே தான் இருக்கணும்.
Nice. So another dhaba. குட் மார்னிங் எவ்ரிபடி. காலை வணக்கம். அகைன் திரும்பி பேசுகிறேன். இப்போ மணி வந்து 8 மணி ஆகுது. ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்பிட்டேன். பாருங்க, திரு அருள் அவர்கள், இவர் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவர். மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் வந்து அந்த லாரி. நான் இரவு வந்து படுத்தது வந்து இங்கே தான். ஸோ லாஸ்ட் நைட் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் ஹியர் இன் திஸ் ட்ரக். ஓகே, இட்ஸ் 18 wheels truck. So the Arul, excellent driver, my very good friend, is here near the World Peace bike. At a bike and நில்லுங்க பாருங்க, நம்ம வேர்ல்டு பீஸ் பைக் அண்ட நிற்கிறார் அவரு. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. உலக அமைதி, உலக அமைதி, ஒட்டுமொத்த உலகமும் ஒரே குடும்பம். வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். The entire world is one big family. Only one family. You see the friends. Anna. Yeah. The family. Okay. Thank you. Okay, bye. Now we will go to the forest. Beautiful truck. Engachu makkale. So we started after staying in the truck last night with Mr. Arul, a very excellent driver. He helped me a lot. He don't want me to go further because of the animals. அதாவது வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதெல்லாம் கேளுங்க. இப்போ வந்து மத்திய பிரதேஷ் வரப்போகுது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து மகாராஷ்டிராவில். ஓகேங்களா, மத்திய பிரதேஷ் வரப்போகுது. நான் ஏற்கனவே இருட்டில் வந்து 2 காடு கடந்து வந்திருக்கேன். அவர் சொன்னார், அங்கேயே வந்து அனிமல்லாம் இருக்குது, எப்படி வந்தீங்க? பைக்கில் யாரும் இருட்டில் வரமாட்டாங்க, சிறுத்தைங்க வந்து அப்படியே பிடிச்சிட்டு போயிடுங்க. இப்போ நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்கும்போது சும்மா கேட்டு வாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வந்திருக்கீங்க, இப்போ ஃபர்தராக வந்து நீங்கள் போகாதீங்க, நைட்டு என் கூட தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாரியே வந்து ஒரு அடுப்பங்கரையாக ஆக்கி வச்சுருக்காரு. உள்ளே வந்து கேஸ் சிலிண்டர் அது இதெல்லாம் இருக்கு. உள்ளே வந்து குக் பண்ணி எல்லாம் சமைச்சு எல்லாம் கொடுத்தாரு. நான் இந்த வீடியோங்க, பழைய வீடியோங்கெல்லாம் அப்லோட் பண்ணுறதுனால என்னால் இந்த கேமராவில் எடுக்க முடியல. நம்மளோட கேமராவில், அவரோட கேமராவில் எடுத்திருக்காரு. அவரோட கேமராவில் எடுத்திருக்காரு. அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அதை நான் அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா. ஸோ ரொம்ப ஹெல்ப்பிங் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இனிமேல் தான் வந்து அவர் சொன்ன அந்த காடுங்கள்லாம் இப்போ தான் வரப்போகுது. மத்திய பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மத்திய பிரதேசம், குஜராத், இது 2 தான் வந்து அடர்ந்த காடுகள். இந்த சிறுத்தை, புலி, பல விதமான காட்டு எருமை, காட்டு பன்றி, இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இருக்கும் இடம் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து மலை அப்படியே இறக்கத்தில் வச்சு போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து அவர் என்ன காரணத்துக்காக என்னை வந்து அவர் கூட லாரியிலே பட்டுக்கு சொன்னாருன்றது இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. பாருங்க. So actually he told me that I already crossed 2 big jungles in the dark. So in the dark I traveled by bike, and he said no one will travel in the bike in the dark like this. You already crossed 2 jungles which also have leopards and everything. But now further many leopards and cheetahs and tigers and other wild animals like bison, everything will be here, this road. And these animals will not like the
headlights and the horns and things like that, they certainly they will attack also. So that is why he asked me to stay in the night along with him in the truck. How he identified me is because he was standing in the dark and I was asking him, "Sir, is there any hotel nearby?" I asked him and he said, "Hotel." And he identified me by my vehicle's number, which is a Tamil Nadu state number. So he suddenly started to speak in Tamil. And he said, "There is no hotels, nothing. You better stay with me because there is many animals." So he gave a very good hospitality to me. And I never forget in my life. Thanks for watching Peace Rabbit TV. அதாவது மக்களே அவர் வந்து என்னை காப்பாற்றி இந்த சிறுத்தை இந்த புலிகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெளிச்சம்லாம் வந்து பிடிக்காதான், ஹார்ன்லாம் பிடிக்காதான். ஏற்கனவே போகிற இந்த காரு லாரிங்க இதனால வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அது வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருக்குமா. இந்த நேரத்தில் வந்து ஒரு பைக்கில் லைட் போட்டு வரும்போது அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இருந்துருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்களா? விரைவில் வந்து மத்திய பிரதேஷ் ஸ்டேட் வரப்போகுது. அந்த டோல்கேட்டுக்கு அப்புறமா இதை வந்து பார்த்தீங்க. இப்போ நான் வீடியோவை வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். திரும்பியும் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா உள்ள போகும்போது நான் உங்களுக்கு எடுக்கிறேன். So shortly we are going to enter in Madhya Pradesh. Where we are now is in Maharashtra. Just stopped for a cup of tea. So the jungle is already started, but here there are some houses and other things like a village. But further down you can able to see. அதாவது இங்கே கொஞ்சம் வீடுங்களாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். பாருங்கள், இப்போ நான் அப்படியே நடுவில் வந்து ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு வந்துருக்கேன். சரிங்களா? So going to ride now. Already had one chai. அப்படியே கிளம்பலாம். டீ சாப்பிட்டாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே லைட்டாக போயிட்டு இப்போ மெயின் ரோடுக்கு போயிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் வரும்போது திருப்பி நான் ஆன் பண்ணுறேன் வீடியோவை. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக எடுக்கிறதுக்கு பார்க்குறேன் வீடியோ. ஸோ லெட் மீ கோ டு த highway and then stop the video, and then when the jungle starts I will start the video again. Thank you very very much for watching Peace Rabbit TV, and great thanks for all of you that my videos are big but still that you are watching all. Super. எல்லோருக்கும் மிக நன்றி, மிக நன்றி. என்னுடைய வீடியோங்கெல்லாம் பெருசாக இருந்தால் கூட பார்த்து ரசிக்கிறீங்க. உங்களுக்குலாம் வந்து நன்றி சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன்.
I saw one petrol bunk. Better to fill the petrol. பெட்ரோல் பங்கை பார்த்துட்டேன். பெட்ரோல் முதல்ல போட்டுருவோம். ஏன்னா மறந்து காட்டு வழியாக போகிறோம், பெட்ரோல் இல்லாமல் போயிட்டு காட்டில் தள்ளின்னு போனாக்கா அப்புறமா புலியோ சிறுத்தையோ வந்து யாரா இவன் காட்டில் தள்ளின்னு போனான், அது ஒன்று நடந்து புடி அப்படின்னு வந்து பிடிச்சிக்க போகுது. சரியா பங்குக்கு போயிடலாம். $500. So it's better to put a petrol for going the highways because we don't know when is the next petrol bunk. மக்களே காட்டு வழியெல்லாம் போகும்போது பெட்ரோலை முதல்ல போட்டுடணும். சரிங்களா? Pench Tiger Reserve, Maharashtra, Kusapur Gate. இது வந்து டைகர் ரிசர்வ். போர்டு போட்டிருக்குது பார்த்தீங்களா? You saw the board? Caution, wildlife corridor. Again, next 1 kilometer.
போர்டு போட்டிருக்கேன், டைகர் கிராசிங்னு இப்போ ஒரு போர்டு வந்தது. அதாவது புலிகள் எல்லாம் கிராஸ் பண்ணுமா ரோட்டை. So I just saw another board which is tiger crossing. Yes, tigers can cross this road from the forest. The left and right is the forest. Let me show you the jungle. பாருங்க காடு, எங்க வேணாலும் இருக்கும் புலி.
ஆர் ஆல்சோ மத்திய பிரதேஷ். எல்லாம் வந்து மத்திய பிரதேஷுங்க. இடதுபுறமும் வலதுபுறமும் பார்க்கறதுலாம் வந்து ஃபாரஸ்ட்டு. ஆனால் பாருங்க அந்த கிரீன் கலரில் பச்சை கலரில் போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்க. புலிங்கெல்லாம் வந்து நடு ரோட்டில் வருமா ஆபத்தான பார்க்குறேன். So this is Madhya Pradesh and both left and right are the forest area, jungle, and the tigers, leopards, different other wild animals cross the road.
So I think tomorrow we will reach Prayagraj, Kumbh Mela, Mahakumbh Mela. I guess, yeah. So I try to ride as much as possible today. Let's see. அதாவது மக்களே மக்களே நாளை தினம் பிரயாகராஜை விட்டு விடுவோம் என்று நினைக்கிறேன். இல்லை இன்னைக்கே கூட சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஓட்டுறேன். இல்லைன்னா நாளைக்கு எப்படி நம்ம அங்கே ரீச் பண்ணுவோம். மகா கும்பமேளால ரோகரா ரோகரா ஓம் நம சிவாய். ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, வீடியோலாம் பார்க்க போகுது எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போகிறதா தான் நீங்கள் நினைக்கணும். சரிங்களா? நீங்கள் வரலன்றதெல்லாம் வந்து நினைக்கவே கூடாது. இப்போ சார்பாக நான் மட்டும் போயிட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன். சரிங்களா? அதனால் சந்தோஷமாக இருக்கேன். எல்லாமே நல்லது நடக்கும். சரிங்களா? ஸோ மை டியர் people around the world, please don't think that you are not attending Mahakumbh Mela. On behalf of you only, I am going. Okay, so you don't have to worry about anything. All the prayers for you, for your family, for your friends, for everybody. It's a nice shop, just in the highway. Just came to have a tea break. I just want to ask if they have a white flag, because in my bike, the white flag is missing. So try to have a white flag. அதாவதுங்க இங்கே ஹைவேல வந்து டீ சாப்பிட்றதுக்கு அடி வந்தேன். இங்கே பார்த்தா இங்கே ஒரு கடை இருக்கு. இந்த கொடியெல்லாம் விற்கிறாங்க பாருங்க. பிரயாகராஜ் போகிறதுக்கு நிறைய பேர் இந்த கொடியை வந்து காரில் விற்றுட்டு போகிறாங்க. நான் எதுக்கு உள்ளே வந்தேன்னா இந்த கொடியை பார்த்து சரி வெள்ளை கொடி எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு. ஏன்னா நம்ம மயில் வாகனத்தில் முன்னாடி வந்து வெள்ளை கொடியை எப்பவுமே வைப்பேன். இந்த மாதிரி உலக அமைதி பயணம்லாம் போகும்போது அமைதிக்காக இருக்கான்னு கேட்போம். दुकान का आदमी है. या आपके पास व्हाइट फ्लैग है? व्हाइट फ्लैग नहीं. No, they don't have a white flag. Anyway, we will stitch one if we see any material shop. நம்மகிட்ட வந்து வெள்ளை கொடி இல்லையா? நம்ம எங்கேயாவது துணி கடை இருந்தது அங்கே வந்து மெட்டீரியல் வாங்கி டெய்லரை பார்த்து தச்சு இந்த இடத்துல மாட்டுவோம். So I want to fix a white flag here. Yes.
Let's have a tea here. Short break. भैया चाय है भैया है जो मिली वही किया मिलेगा हाँ वो गिरेगा नहीं गिरेगा इधर लोरिया इधर लोरिया சென்னை चले इधर कुछ चलेगा चलो चलो இது பிடிங்க ஐயா அது பிடிங்க நீங்க என்ன லாரி எடுத்து வந்தீங்களா இல்ல கரெக்டா தான் இருக்கு அது என்னன்னா அப்படியே வந்துரும் இந்த சைடுல வந்து வெயிட் இருக்கு ஓ ஓ ஓ சரி அதனால அப்படி பண்ணு நான் இது ஒன்று போட்டிருக்கேன் இது ஒன்று போட்டிருக்கேன் சரி அதான் நீங்க சொல்றதும் கரெக்டாக தான் படுது நீங்க அயோத்தி போறீங்களா ஆ, அயோத்தியா பிரயாகராஜ் போறேன் பிரயாகராஜ் இப்படி இதுக்கு இதுக்கு ஒரு கயிறு போடும் ஓகேங்களா கோவா வச்சுருக்கா என்னங்க டிஃபன் மாதிரி வச்சுருக்கா நீங்க எந்த ஊரு சிவகாசி nice snacks and we have a tea also tea ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டீயும் இந்த சுண்டலும் சாப்பிடுவோம் இந்த சுண்டல் so we'll drink a tea and the chickpeas एक चाय अच्छा एक ये देना इसको क्या बोलते हैं चना बोलते हैं ना चना 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 कितने के देना वैश्य this is called chana चना कितने के दे दूं कितने का दे दूं भाई 20 रुपए का आप कितने के देंगे और कितने वो 20 रुपए का दे देता अच्छा भाई इतना ही देख thank you so here is my chana chickpea the spoon एक चाय एक चाय quite spicy and but nice good taste so ये डालूंगी जी here is my tea and ये डाल दूं क्या tea Sir. डाल दूं So he also putting some mixture in that good thank you very kind பாருங்க அவர் கொஞ்சம் மிக்சரு கொஞ்சம் மற்ற ஐட்டம்லாம் போடுறாரு சூப்பரு சூப்பர் ये कौन सा गाँव भाई मौका जिला सिवनी एमपी सियोनी सिवनी
ஸ்ரீனி எம்பி, இது வந்து ஸ்ரீனி எம்பி மத்திய பிரதேஷ். பாருங்க, ரொம்ப கைண்டா இருக்காங்க, வெரி நைஸ் பீப்புள். And inside there is a shop also. एक लीटर का पानी का bottle. So I'm just getting a water. Good. My water. मैं चेन्नई से आ रहा हूँ। मैं सब जगह चेकअप कराया डॉक्टर आपको बताया कि आपकी नस जो है चोक हो गई, ब्लॉकेज की बीमारी है। तो एक वाल डाला है मेरे को। भैया इधर से प्रयागराज कितना किलोमीटर? यहाँ से 550 किलोमीटर है। अच्छा, आप यहाँ से अभी निकलोगे ना, रात में 10-11 बजे तक पहुँच जाओगे। मैं टू व्हीलर में आया। टू व्हीलर में आया तो फिर नहीं। अच्छा, मैं चेन्नई से आराम से आता हूँ। जाएगा ना। चेन्नई से आता। हाँ अभी जाके आप विश्राम करोगे, कहीं आराम करोगे मतलब। हाँ, इतना लंबा तो टू व्हीलर से नहीं जा पाओगे ना। चेन्नई से। कहाँ से? चेन्नई से आए? चेन्नई से आता। वाह वाह वाह। मैं उसके पहले मैं साइकिल में भी गया था दिल्ली तक, वाह वाह। चेन्नई से 92 में। वहाँ बहुत भीड़ है ना जी, ट्रैफिक बहुत है, इसलिए बोला। तो प्रैक्टिस हो गया मुझे, क्या करना। प्रैक्टिस हो गया। अभी यहाँ से आप जबलपुर तक जाओगे। जबलपुर कितना किलोमीटर है? जबलपुर यहाँ से 150, 170 किलोमीटर है। 170। अब वो यहाँ जाओगे, आराम करोगे 1-2 घंटा, एकदम से तो इतना लंबा नहीं जाओगे ना, रुक रुक के जाना पड़ता है। 170 इधर है। हाँ अच्छा, मैं ऐसे चाय की पी के ऐसे जाता मैं। अच्छा अच्छा, ठीक ठीक, आराम से जाइए। So ट्रैफिक these बहुत है these ना। people are very nice and explaining me about the kilometers and they think I came by car, but I told about my bike. They surprised really. பாருங்க இவங்க மக்களே, இவங்கலாம் வந்து நான் கார்ல வந்திருக்கேன்னு நினைச்சாங்க. இல்ல, பைக்ல அப்படின்னு. சரி, இந்த இது இப்படி போங்க அப்படி போங்க, இத்தனை கிலோமீட்டர் இருக்கு, ரெஸ்ட் எடுத்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். We are in Sioni now. Sioni, Madhya Pradesh. And we just refreshed with the tea and chickpeas and also bought a water bottle. Now proceeding to Prayagraj via Jabalpur. Hope tomorrow will be in Prayagraj in Mahakumbha Mela spot. Wow! அன்பான மக்களே, நண்பர்களே, இப்போ நான் வந்து சியோனியில் இருக்கேன், மத்திய பிரதேசத்தில். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்து சுண்டல் மிக்சர் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அடுத்து வந்து ஒரு டீ சாப்பிட்டேன், தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அப்படியே வெள்ளைக்கொடி வாங்கி நம்ம வண்டியில் கட்டலான்னு பார்த்தா வெள்ளைக்கொடி இல்லை என்கிட்ட. எனக்கு லாஸ்ட் மினிட்ல கொடி தைக்க முடியல, வெள்ளைக்கொடி, ஒயிட் ஃப்ளாக்கு. அந்த மாதிரி வேர்ல்ட் பீஸ் ட்ரிப்லாம் போகும்போது ஒயிட் ஃப்ளாக் போடுவேன். அப்படி இருக்கு. எது எப்படியோ இப்போ நம்ம பிரயாணம் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வந்து ஜபல்பூர் வழியாக, இப்போ நம்ம சியோனிலேருந்து ஜபல்பூர் வழியாக பிரயாகராஜ் போகிறோம், அலகாபாத். நாளைக்கு வந்து அந்த ஸ்பாட்டில் போய் சேர்ந்துருவோம். நம்பிக்கையோட பார்க்கலாம். நாளை என்பது நாளை. இன்றைக்கு மாற்று எங்கே தங்க போகிறோம், எங்கே நல்லா பார்க்க போகிறோம்ன்றத அப்படியே பார்ப்போம். இப்போ மணி வந்து காலையில் 11 மணி ஆகுது, 11:20 ஆகுது. அப்படியே போயிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ஏதாவது ஓட்டிட்டு இங்கேயா ஒரு டீ, சரிங்களா? வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம். டீ சாப்பிடலாம் வாங்க. ஸோ tomorrow most probably be in Prayagraj. Now the time is 11:20 and after another 50 kilometers or 60 kilometers we'll stop for a cup of tea.
Jabalpur is 162 kilometers from here. நூற்றி 62 கிலோமீட்டர் இருக்கு ஜபல்பூர். ரீச் பண்ணோன்னா ரீச் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். Now I will stop the camera. We will start some interesting place. இப்போ வந்து கேமராவை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட் வரும்போது மீண்டும் வந்து கேமராவை ஆன் பண்ணுறேன். புரியுதா? Look at the kilometers. It says Jabalpur 152 kilometers and Varanasi 610 kilometers and Prayagraj is 503 kilometers. So Delhi, Srinagar and all is different. Prayagraj is 503. ஸோ மக்களே, நான் இப்போ நிற்கிற ஸ்பாட்லேருந்து ஜபல்பூர்ன்ற ஊர் வந்து 152 கிலோமீட்டர் வருது. அப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் வந்து பிரயாக்ராஜ் 503 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாரணாசிக்கு போகிறோம். அது வந்து 610 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ பிரயாக்ராஜுக்கு இன்னும் 503 கிலோமீட்டர் இருக்குது. நாளைக்கு எந்த நேரம் வேணாலும் நம்ம பிரயாக்ராஜ் போய் சேர்ந்துருவோம். பார்க்கலாம் இன்றைக்கி எங்கே போய் போகிறோம்னு பார்க்கலாம். நன்றி. இப்போ நம்ம சியோனியில் தான் இருக்கோம். சியோனி அவுட்டரில் மத்திய பிரதேசத்தில் இருக்கோம். Now we are in Madhya Pradesh only. Prayagraj is in Uttar Pradesh. So
பாருங்க இங்க மக்களே, நண்பர்களே, சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி ஆரஞ்சு கலர்ல விற்கிறாங்க பார்த்தீங்களா? அது என்னன்னா, இப்போ இங்கேருந்து இன்னும் 500 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு அந்த மகா கும்பமேளா ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு, பிரயாகராஜ் போகிறதுக்கு. ஆனால் இப்போவே பாருங்கள் டிராஃபிக் இங்கெல்லாம் கூட இருக்கு. போகிறவங்க வழியிலேயே இந்த கொடிங்களை வாங்கி அவங்க காரில் வந்து கட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு காரம் பார்த்துட்டே இருங்க. கொடி வாங்குறாங்க, கட்டுறாங்க. அப்புறம் நிறைய காரில் லக்கேஜோட போகுது பாருங்க. ஸோ எல்லாம் அங்கே போகிறவங்க தான் நிறைய பேர். பாருங்கள், அதை காட்டுறதுக்கு தான் நிப்பாட்டினேன், கொடிக்கிட்ட இருந்து நிப்பாட்டினேன். ஆக்சுவலி you can see some flags actually. This is for the people who is going to Prayagraj for Mahakumbha Mela. There is still more than 500 kilometers from there. But still, from here itself the traffic and people buying these flags, fixing in the car, beautiful flags. ये कितना का है भाई? नहीं कितना है? 100 रुपए का। 100 रुपये. हाँ, खाने के लिए देंगे। इससे छोटा So नहीं है। this flag is 100 rupees. You can see. 100 ரூபாய் அந்த கொடி வேணுமான்னு கேட்குறது. कितना हाइट कितना? हाइट कितना? Everywhere selling the flags. பாருங்க, எல்லாத்துலேயும் கொடி விற்கிறாங்க. டிராஃபிக்கு
भैया 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 इधर नहीं जाना ट्रैफिक திருப்பி விடுறாங்க எதுக்குன்னு தெரியல so they just change the traffic different sides maybe the road is they are working in the road I don't know just following everybody beautiful view பாருங்க நல்லா அப்படியே இருக்குல்ல
Look at this place, so empty, dry. பாருங்க எப்படி எம்டியா இருக்கு பாருங்க, ட்ரையா இருக்கு பாருங்க. என்ன இது ஸோ எம்டியா இருக்க, வேற ரொம்ப எம்டியா இருக்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஒரு வாக்கிங் விட்டேன். வாக்கிங்க்கு நல்லா இருக்கு, ஏன்னா ஹைவேல வாக் பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணுறது. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் டு ஸ்ட்ரெச் மை பாடி. ஐ கான்ட் டூ தட் இன் ஹைவே. ஜஸ்ட் தாட் வாவ், லவ்லி, and did some exercise for my back and for my knees and for my shoulder. முதுகுக்கு, காலுக்கு, ஷோல்டருக்கு, தோள்பட்டைக்கு, கழுத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்தேன். அப்படியே ரைடு போக வேண்டியதா. Now the time is 2:30. The peacock is there. மயில் இருக்கு பாருங்க. அந்த மயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுவும் கமெண்ட்ல போடுங்க. 2011 என்கிட்ட இந்த மயில் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் திஸ் பைக் peacock since 2011. In between I bought one time Royal Enfield. And that time I didn't sell this bike. Rather I taken to the first floor, the steps, removed the wheel and everything, and then taken inside the puja room and I fixed the bike together again. And it was for 10 months in the puja room with the Rudraksha garland and everything. And then after 10 months I sold the Royal Enfield because the street dogs like to come to me and I don't want their leg to touch the silencer. So I sold the bike. Again I bring this bike down and refit again and I used. And then in 2019 I bought Honda Unicorn to go around the world. And then that bike is nice, but I can't keep something in the top of the petrol tank and everything. So I sold that bike also. Again this bike gone up in the puja room and came down. And since then I am using. Because to go around the world I was thinking in 2019, but because of the corona and everything, can't get any visas for any countries. I can't get a sponsor. So it's still keep postponed. Anyway, that is the news of this bike. ஸோ அதாவதுங்க, அப்படியே ஓட்டிக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் தகவலை உங்களுக்கு சொல்கிறேன், சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த பைக்குக்கு பேர் மயிலுன்னு வச்சுருக்கேன் இல்லைங்களா. இந்த மயில் 2011 வாங்கினேன், புரியுதுங்களா. 2011 வாங்கிட்டு இந்த மயிலை 2015 மட்டும் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ நடுவில் புல்லட் வாங்கினேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், இந்த பைக்கை விற்கலை. இந்த பைக் எனக்கு விற்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இது நிறைய தடவை அங்கே இங்கே ராஜஸ்தான், பல இடத்துக்கு, கேரளா, எவ்வளோ இடத்துக்கு போய்ட்டு, டெல்லி, எல்லாத்துக்கும் அதுவும் இது போயிட்டு வந்திருக்கு. அதனால இதை விற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் எடுத்துகிட்டு போய் பாட்பாட்டாக கைட்டி, ஏன்னா அப்போ எனக்கு ஒரு யோகா சென்டர் ஒன்று இருந்தது, அது படிக்கட்டில் ஏறாது. உடனே ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் எல்லாத்தையும் கைட்டி மேலே எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு அதுலேயே ஒரு 10 மாதம் இருந்தது பைக். இதுக்கு வேறு ருத்ராட்ச மாலைலாம் போட்டு தொங்க விட்டுருந்தேன், சரிங்களா. அண்ட் தென் திருப்பி என்ன பண்ண, புல்லட்டை விற்றுட்டோன்னே, ஏன்னா திருநாய்கள்லாம் என்னை பார்த்தா வரும், என் மேலே ஏறும். சைலன்சர்
ரொம்ப கொதிக்கும் புல்லட்டுக்கும் சைலன்சரு. இந்த நாய் வந்து அந்த சைலன்சரில் கால் வச்சுருச்சு, என்ன பண்ணுறது? அதனால என்னோடய ராயல் என்ஃபீல்டை விற்றுட்டு இந்த பைக்கை கீழே எடுத்து வந்தேன். திருப்பி எப்போ யூஸ் பண்ணுவேன். அப்புறம் 2019 என்ன பண்ணேன், உலகம் ஃபுல்லாக போகலாம் பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பைக் வந்து நல்லா இருக்குன்னு ஹோண்டா யூனிகார்ன் வாங்கினேன். அப்போவும் இந்த பைக் எடுத்துகிட்டு போய் மாட்டியில் எடுத்துகிட்டு திருப்பி சாமி ரூமில் உட்காந்துச்சு, பூஜை ரூமில் அழகாக. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், இந்த கொரோனாலாம் வந்தது இல்லைங்களா உலகத்தில், அதனால் உலகம் சுற்றுற ஒரு ப்ரோக்ராமே கெட்டு போச்சு. இந்த விசாலாம் எங்கேயும் கிடையாது, எந்த ஊருக்கும் போக முடியாது, லாக்டவுன். ஸோ அந்த பீரியடில் என்ன பண்ணேன், அது இல்லாமல் அந்த ஹோண்டா யூனிகார்ன் நல்ல பைக்கு. பட் என்னென்னா இப்போ டேங்க் மேலே இப்போ நான் பேக்கை வச்சுன்னு வர பாருங்க, அந்த மாதிரி அதில் சௌகரியமாக வைக்க முடியாது. கேரியரில் வைக்கலாம், கேரியர் செட் பண்ணிட்டு. அதனால் டேங்க் மேலே அது மேலே இது நல்லா வைக்க முடியாது. ப்ளஸ்ஸு எனக்கு அது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு பைக்கு. சரி எனக்கு செட் ஆகலை, அதை விற்றுட்டு திருப்பி இந்த பைக்கை மேலே வந்து எடுத்துட்டாங்க. மயில் அழகாக என்னை திருப்பி எடுத்துன்னு ஊருக்கு தான் போயிட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறேன். கமெண்ட் எழுதுங்க, யாராவது மயிலை பற்றி கொஞ்சம் எழுதுங்க சரிங்களா. மயில் வந்து ரொம்ப சந்தோஷம். I said please write about our peacock in the comment. This bike, the name of the bike is Peacock. Please write in the comment. So I said the peacock will be very happy. Yeah, that makes sense. Okay, thanks for watching. Peace for the video. क्या नाम बोले भाई? Boha. Boha. So this name is Boha. So I'm going to eat Boha now. My tea is getting ready. So short break. Peacock is there. Yeah, in the Boha. Relax. Just relaxing in this place. ये गाँव का नाम क्या है भाई? धुमा धुमा Duma. धुमा धुमा Duma. This is the place name called Duma in Madhya Pradesh, and now for Jabalpur it's another 66 kilometers is there, and I'm just having my tea. And here this person is very surprised about my travel. He just asked me where I am coming from and where I am going, and then surprised, and I am saying that I am doing for many years this, and he's very happy. अच्छा भैया, मेरा ट्रैवल का आप क्या सोचते हैं? मेरा ट्रैवल के बारे में आप बोलो। अब मैं वही सोच रहा हूँ कि आप ये उम्र में इतने दूर से बाइक से चल के आ रहे हैं, हम वही सोच रहे हैं कि गाड़ी भी उतनी स्पोर्ट बाइक नहीं रहने के कारण भी आप इतने दूर बाइक से आ रहे हैं, यही सोच रहे हैं। So what he is thinking is in this age, and I am taking this bike and going such a long distance, how is possible, and what other things. And what I said is I am doing since 1985. 1985 से मैं करता हूँ भाई, भैया देखो 1985 से मैं करता हूँ बहुत. फिर 1992 में बड़ा गया, दिल्ली तक गया. அதாவதுங்க இங்கே வந்தேன் டோமா, டோமா என்ன धुमा டூமா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா டூமான்ற ஒரு ஊர் மத்திய பிரதேசில். இப்போ வந்து ஜபல்பூருக்கு வந்து 66 கிலோமீட்டர் இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காரு. இவர் வந்து என் பைக்கை என்னெல்லாம் பார்த்துட்டு இந்த பைக்கில் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாரு. நம்ம சென்னையிலேருந்து வரேன், தயாகராஜ் போகிறேன்னு அவர் அதிசயமாக பார்க்குறாரு. அவர் எங்கே அவர் சின்ன பிள்ளைல அவருக்கு என்ன ஒரு आपका उम्र क्या? मंगेश क्या बोले? आपका उम्र एज 34. So he is only 34 and I am elder than him, and he is telling how is possible and other thing. அது கேட்டாரு,
இந்த மாதிரி அவருக்கு 34 வயசு தான் ஆகுதா. ஸோ நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம்லாம் வரீங்க? நான் 1985 நிறைய பண்ணுறேங்க அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அதிசயமாக பார்க்குறாரு. संतोषमा इருக்கு. तो आप कौन से गांव का है? महाराष्ट्र। महाराष्ट्र में कहाँ है? काम करते हैं नागपुर में। नागपुर में? हाँ। नागपुर आपका गांव? हाँ। नागपुर मुझे मालूम है, साइकिल में आने के टाइम में भी सीता बुल्डी, झांसी रानी, बरोबर बरोबर, झांसी रानी वो ब्रिज के साथ, ब्रिज के। हाँ। मैं नागपुर में, महाराष्ट्र में नागपुर में रहता हूँ। अच्छा। ठेकेदार हूँ, सिविल कॉन्ट्रैक्टर। सिविल कॉन्ट्रैक्टर। हाँ। So he is from Nagpur, actually from Maharashtra state, and he is a civil contractor. हम भी तुझे कॉल करते, इंटरव्यू चालू है। आपका नाम? मंगेश जाधव। मंगेश मंगेश यादव। जाधव। So his name is Mangesh Jadhav, and so Mangesh Jadhav. Yeah, I'm very happy with Mangesh Jadhav. happy है। अच्छा लगा आपसे मिलके। अच्छा, कासम तुम्हारे उम्र के होने के बाद इतने दूर जा पाएंगे क्या गाड़ी से? So इसमें लिखो ये the entire world one big family, global right for world rider. So entire world one big family मतलब दुनिया पूरा कौन कौन है, हम पूरा फैमिली है। आप मेरा फैमिली है। सब हम फैमिली है ना, वही अलग अलग देखना नहीं, बराबर सब लोग फैमिली है। सब फैमिली है, वही तो पढ़ के मैं आपसे वही तो पूछा। मैं वर्ल्ड राइड जाने वाला हूँ, लंदन पूरा बाइक में। ये बाइक और दूसरा बाइक मालूम नहीं, अभी 2020 में प्लान किया, फिर वो कोरोना पूरा लॉकडाउन पूरा आ गया, इसलिए नहीं कर सकता। So I said that I'm also going to go around the world, maybe with this bike, maybe with other bike, but I already planned in 2020, and because of the corona lockdown, not able to go. And he said, okay. So பாருங்க, ரொம்ப அதிசயமாக இருக்கிறார். அது இல்லாமல் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் உலகம் ஃபுல்லாக வர பைக்கில் போகிறேன், 2020 வந்து போகணுன்னு இருந்தேன். இந்த கொரோனா லாக்டவுன்னால விசா எதுவுமே கிடைக்கல, அதனால் போகல அப்படின்னு. அப்புறம் நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்த குடும்பம் அப்படின்னு சொன்னேன், சந்தோஷப்பட்டாரு மங்கேஷ் யாதவ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. நம்ம அப்படியே ரைட் போவோம். ஸோ திஸ் பர்சன் இஸ் வெரி நைஸ் and gave me a nice tips. He says, okay, if I go to Prayagraj, not to go straight in Prayagraj because it takes longer time to reach there. So instead, anybody who ride a bike or car, there is a good idea. What he gave is, before 10 kilometers before, there is one left goes. The name is Bakwar, correct? Bakwar. If you go in Bakwar, it will go directly to the Triveni Sangam area. That's what he is telling. Thank you, Bhaiya. பாருங்க, அவர் பக்வார் சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது நேராக வந்து என்ன சொல்றாரு, நேராக வந்து பிரயாகராஜ் உள்ளே போயிடாதீங்க, ஃபுல்லாக கியூ எல்லாம் நிற்கும், நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் வந்து பிரயாகராஜ்னு போர்டு போட்டிருக்கோம், அங்கேருந்து அது 10 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த 10வது கிலோமீட்டர் போட்டிருக்கும் போது லெஃப்டில் ஒரு ரோடு போகுதுன்றாரு. அந்த ரோடு வந்து உள்ளூர் ஆளுக்கு தான் தெரியும். அந்த ரோடு உள்ளே போயிட்டீங்கன்னா நேராக திருவேணி சங்கத்துக்கு திரும்பி விட்டுட்டோம். ஸோ நீங்கள் ஈஸியாக குளிச்சிக்கலாம், பேக்கெல்லாம் கூட அங்கே இருக்க கடைகளில் வச்சிடலாம் அப்படின்னு. சரிங்களா? பாருங்கள், இந்த டீ கடையில் நின்று எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ரொம்ப நன்றி. It's a deep forest. அடர்ந்த வனப்பகுதி பாருங்க. புரியுதுங்களா? வனப்பகுதி, deep jungle. Just before I saw a bison in another place, but I didn't on my mobile, the camera. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காட்டு எருமையை பார்த்தேன் அந்த ஓரத்தில். பட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் எடுக்க முடியல. வாங்க அப்படியே கொஞ்சம் ஓட்டலாம்.
செம்மையா இருக்கு பாருங்க. Look at the monkey. பாருங்க பாருங்க.
I'm near Jabalpur. It's more 33 kilometers more for Jabalpur, and from there Prayagraj is 300 kilometers. Right? 300 kilometers. From Jabalpur, 300 kilometers. So from Jabalpur to Prayagraj, the Kumbh Mela spot is 300 kilometers. Jabalpur is about 33 kilometers only from here, and this guy is selling tea and flags and everything. आपका नाम भाई? पीयूष जैन। हाँ? पीयूष Piyush जैन। Jain. So his name is Piyush Jain. He already went to Kumbh Mela and came, and he said about nearly sometimes huge rush is there. You have to walk for 50 kilometers approximately after parking your bike. So like that he is telling me. And आप क्या एडवाइस देता, क्या करना, और कुछ आदमी लोग आने के लिए कहाँ जाना, कैसा करना? एक मिनट बोलिए। जी मैं अभी घूम के आया हूँ प्रयागराज। से ओके। तो बहुत ही शानदार माहौल है वहाँ का, और मैं तो कहता हूँ कि सबको जाना चाहिए एक बार गंगा में स्नान करने के लिए। ये बहुत पावन पर्व की बात है कि हमारे यहाँ इतना बड़ा सौभाग्य की बात है कि 144 साल बाद कुंभ का मेला भरा है, और बहुत दूर दूर से यात्री आ रहे हैं, और सबको आना ही चाहिए, एक बार गंगा जी में स्नान करना ही चाहिए। मैं तो अभी आया हूँ तो काफ़ी मुझे बहुत आनंद आया है। भीड़ भी बहुत वहाँ पे है, काफ़ी लाखों में भीड़ है, और मैं भी मुश्किल से 15-20 दिन हुए मुझे वहाँ से आए। अच्छा, अभी गया तो मैं कहाँ जाना, कहाँ मैं बाइक को? अभी आप यहाँ से सीधा रीवा तक जाइए। रीवा। अच्छा, यहाँ से आप रीवा जाइए सीधा। रीवा से आपको राजमार्ग चेंज करना पड़ेगा, तो रीवा से आपको समथिंग प्रयागराज 100-120 किलोमीटर पर रहेगा। तो वहाँ से आप अपनी रास्ता चेंज कर लेना, जैसा कि हिसाब से मतलब बोर्ड लगे होंगे वहाँ पे, एरोर लगे होंगे, उसके हिसाब से आप देख के या किसी से पूछ के आगे बढ़ते जाइएगा। ओके। नहीं, प्रयागराज का रूट हो जाएगा। हाँ, मगर यहाँ से आपको कहीं नहीं मुड़ना, सीधा आप ये सीधा जाइएगा, सीधा हाईवे गया है रीवा तक का। अच्छा, रीवा प्रयागराज सब ओके। हाँ, मगर कहाँ बाइक पार्क करने का? उधर बाइक वहाँ पे कानून की तरफ से पुलिस वाले हैं, वो आपको बता देंगे। ओके। या फिर आपको कहीं पे करनी हो तो आप किसी के घर में कर सकते हैं, उनसे हेल्प ले सकते हैं कि भाई गाड़ी खड़ी करनी है, मुझे आप हेल्प कर सकते हो, तो वो आपकी हेल्प भी कर सकते हैं, जैसे मैंने की थी हेल्प। मुझे मिल गए थे एक भाई साहब, तो मैंने तो अपनी कार उनके घर में पार्क कर दी थी, और मैं चले गया था नहाने के लिए, हम सारे दोस्त लोग। फिर वहाँ से हम लोग लौट के आए तो उनको उनका जो भी बाजा पैसा हुआ उनको 100-200 रुपये उनको दिया, और वहाँ से हम लोग ने अपनी कार उठाई और हम लोग वापस अपने घर की ओर निकल आए। थैंक यू। थैंक यू। So he is just telling about his experience and everything, and also I have a bag and everything, and how can I go in the river and take my bath in the river of in that holy river in Prayagraj and Kumbh Mela. He said there are some houses and you can ask them help, and you can leave the bag there and your bike there, and maybe you can give 100 or 200 rupees to these people, and then you can go, and even the police are there and to help how to go reach there. If there is a traffic, then I have to leave the bike about 50 kilometers far away and then to walk. So this is what he is telling. Let's see how the situation are when I reach there. அதாவதுங்க, இவர் என்ன சொல்கிறாரு, இவர் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டார். இவர் வழியில் வந்துங்க கடை வச்சுருக்காரு, சரிங்களா? ஃப்ளாக்லாம் விற்கிறாரு, டீ சமோசாலாம் விற்கிறாரு, சரிங்களா?
ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார், அவர் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாரா. அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போய் கிட்டக்க நிறைய ஜனம் இருந்ததுன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ யார் வீட்டாண்டையாவது நீங்கள் கேட்டு அங்கே விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு 100-200 கொடுத்துருங்க. பேக்கெல்லாம் கூட அங்கேயே வச்சு நீங்கள் போகலாம். போயிட்டு குளிச்சுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாரோட ஐடியாவையும் கேட்டுக்கலாம். ஒருத்தர் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ आपके नाम है पीयूष जैन. पीयूष जैन. ஓகே, இஸ் நேம் இஸ், அவர் பேர் வந்து பியூஷ் ஜெயின். பாருங்கள், அவர் வந்து ஜாலியாக உட்காந்து அவர் கடையை பாருங்கள். ஸோ இந்த ஹைவே நான் அங்கேருந்து வந்தேன் லாஸ்ட்லேருந்து. ஓகேங்களா? இப்போ ஜபல்பூருக்கு நான் இப்படி போகிறேன். இன்றைக்கி நான் ஜபல்பூரில் தங்கிடலான்னு இருக்கேன். நாளைக்கு வந்து 300 கிலோமீட்டர் போனால் தான் பிரயாக்ராஜ் வரும். ஸோ அந்த 300 கிலோமீட்டரை கரெக்டாக டைமுக்கு அடிக்கிறதுக்கு மார்னிங்கே நான் வந்து ஏர்லி மார்னிங்கே ரூட்டில் கிளம்ப வேண்டியது இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ வில் ஸ்டே இன் ஜபல்பூர் டு நைட். ஐ டோன்ட் நோ yet, but I think so. And then from there another 300 kilometers is Prayagraj, is Kumbh Mela spot. Let's see whether I can stay in Jabalpur tonight, and then tomorrow can start early and reach Kumbh Mela spot and do my things. And here is selling this potato, bhaji and tea, all these snacks and water. A nice helping guy. நல்லா உதவி பண்ணார். பாருங்கள், உருளைக்கிழங்கு போண்டா பஜ்ஜி வடை மாதிரி இருக்குது. சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் வச்சிட்ருக்காரு. அவராக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் சொன்னார். தேங்க்யூ. Beautiful view. Wow. Came to Jabalpur, and it's getting dark, and here there are some hotels, some place, or I can go 25 kilometers and find another place on the way to Prayagraj. Just thinking, அதாவதுங்க இங்கே வந்து இதுதான் ஜபல்பூரு, அப்படியே இருக்கு ஜங்ஷனு, ஜபல்பூர் ஜங்ஷனு. இங்கேருந்து வந்து இப்படி நேராக போனாலும் இங்கேயும் வந்து ஹோட்டல்ஸ் இருக்கான். இதுதான் ஒரு 25 கிலோமீட்டரு பிரயாக்ராஜ் போகிற வழியிலேயே கூட இருக்கான். பிரயாக்ராஜ் வந்து இங்கேருந்து 380 கிலோமீட்டர் என்னமோ வருவேன். அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, நான் எங்கேயா ரூம் எடுத்துகிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன் ரூம். தேங்க்யூ.
So I am not going another 25 kilometers. Better I can stay here in this place. Let's see if I can get a nice place. அதாவதுங்க இன்னும் ஒரு 25 கிலோமீட்டரு போக வேணாம்னு நினைக்கிறேன். அதை நாளைக்கு பண்ணிடுறேன். அதை இப்போ இங்கே ஏதாவது ரூமுங்க இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தங்கிடுவோம். அதுதான் நல்லதாக படுது. யோசனை பண்ணேன் போகலாமா ஒரு 25 கிலோமீட்டர்னு. நான் ஒருத்தர் சொன்னார் ஒரு 25 கிலோமீட்டர் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அந்த ரூட்லேயே கிடைக்கும்னு. ஆனால் வந்து பிரயாக்ராஜுக்கு போகிற எல்லா டிராஃபிக்கும் வந்து ஒரேடியாக வருது. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்காகவும் படுது. நேற்று மாட்டினேன் பாருங்க இருட்டில். அந்த மாதிரி மாட்டினா ஏன்னா இருட்டில் நான் ஓட்டுவேன், நல்லா ஓட்டுவேன். பட் என்னன்னா அவங்க வரவங்க வந்து கரெக்டாக வரமாட்டுறாங்க. எல்லாம் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டே வராங்க. ஸோ I can ride in the night very nicely. But the thing is, the other people, they are overtaking each other and rash driving even in the night. So then in that case, it's not good for to travel in the night in that highway. I feel this, so I prefer taking a nice lodge in this area. Here there is one hotel. It says Hotel Relax. Yeah, finally, I am at a room in Jabalpur. This is my room, and the room is okay, but no toilet and bathroom inside. Restrooms are outside somewhere. But anyway, it was very tired searching the hotels in this place. Everything is full. It's unusual because what they are done full and very expensive. That's what I can say. Because what they say is because of Kumbh Mela, many people booking. I said Kumbh Mela is 380 kilometers away from here. And he said, no, many people are on the way. They booked the rooms, so that is why they made the rooms expensive. It's not a fair. Actually, the rent has to be every time the same. But because of this reason, they made it full and also changed the price and everything. But anyway, at least I had a room now, and no matter what. And so I will vacate in the morning at 6 o'clock and continue ride. Now the time is 7:30. So I will go out and have a cup of tea and something like that, and something to eat, and upload these videos from morning to evening, what all the things happen. Okay? Thank you. மக்களே இங்கே கிடச்சிது ரூமு ஜபல்பூரில். ஆனால் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இல்லை, டாய்லெட் பாத்ரூம்லாம் இல்லை, வெளியில் தான் இருக்குது. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரூம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா இடத்துலையும் வந்து ரெண்ட்டு செம்மையாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, கும்பமேளாக்கோசரம் ரேட்லாம் ஏறிச்சான். நான் சொன்னேன் கும்பமேளா 380 கிலோமீட்டர் இருக்குதுங்க, 380 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது, 400 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இங்கே என்னத்துக்கு ரேட் உங்களுக்கு அதிகமாக அப்படின்னு நான் கேட்டேன் கேள்வி. நிறைய ஹோட்டல் ஏறி இறங்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நிறைய பேர் புக் பண்ணுறாங்க,
அதனால் நாங்கள் எல்லாத்தையும் ரேட் ஏற்றிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ அது நியாயமே கிடையாது. உண்மையெல்லாம் இங்கேயும் நடக்குது. இவங்களோட ரெண்டு எப்போவுமே இருக்கிற இடத்துல வைக்க வேண்டியது தானே. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கிடச்சிச்சு. கடைசியில் தேடி தேடி நிறைய இடத்துல ஃபுல்லு கிடைக்கல, அப்புறமா ஒன்று கடைசியில் இங்கே கிடச்சிது. ஓரளவுக்கு பெட்டு பார்த்தா நல்லா இருக்குது, படுத்துக்கிற மாதிரி. படுத்தா தூக்கம் வர போகுது, அவ்வளோதான். நேற்று லாரியில் தானே படுத்தோம், இன்றைக்கி ரூமில் படுக்கிறோம். ஸோ தூக்கம் வரும் கண்டிப்பாக. காலையில் 6 மணிக்கு எனக்கு செக் அவுட் பண்ணிட்டு பிரயாக்ராஜுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் 380 கிலோமீட்டர் நாளைக்கு ஓட்டணும், அதனால் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துட்டு ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து வெளியில் போய் டீ எல்லாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் பண்ணிவிட்டு வந்து வீடியோங்களை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கே ஆகிடும் ரொம்ப ரொம்ப மணி நேரம். எனக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் கிடைக்கும் படுக்கிறதுக்கு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம மக்களோட இணைந்து நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணி பார்க்க வைக்கிறோம்ல, அதுதான் சந்தோஷம். ஓகே, world peace. And finally, to upload the videos, it will take also a long time. So then I will have only 2 or 3 hours to take a rest. Otherwise, if I upload some other day, then it is like late news. Okay, I want to upload every day's subject every day in YouTube. And so you can able to see 5th day, 6th day, 7th day, something like that. And then I will have only about 2 hours or something to sleep. 2 hours or 3 hours approximately. That's fine. In the trip like this, it will happen like this. I am happy. Okay, at least I want you all to enjoy with me watching Peace Rabbit TV. Thank you. Good night. So my dinner, tandoori roti. So I applied a ghee also. So I take to the room the dinner because I'm a bit tired. So I will eat and sleep.